السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: إنا سنلقي عليك قولا ثقيلا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த புவியுலகிற்கு வருகை தந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவ்வனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்று புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்து புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் இருக்கும் வரைக்கும் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாமம் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டேதான் இருக்கும். அதிலும் குறிப்பாக பெருமானார் பிறந்த மாதமாகிய ரபீஉல் அவ்வல் மாதம் என்றால் உலகம் முழுவதும் மீலாதுகள் கவிநடையிலும் உரைநடையிலும் ஆங்காங்கே நடைபெறுவதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் கூடாது என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறேன் என்கிற பெயரில் அவர்களும் கூட சீரத்துன் நபி என்கிற பெயரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் என்கிற அரபு தலைப்புகளில் பெருமானாரை பற்றி புகழ்பாடுகிற ஒரு நிகழ்வை வல்லோன் அல்லாஹ் அவர்கள் வாயிலாக உருவாக்கி இருக்கிறான் என்றால் இறைவனுடைய முஹப்பத் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அவர்கள் பெருமானாருடைய புகழை பாடுவது கூடாது, இது இஸ்லாத்தில் இல்லை. சஹாபாக்கள் காலத்தில் உண்டானதா, அதற்கு பிறகு வந்த இமாம்கள் காலத்தில் இருந்ததா, அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைக்கிற பொழுதும் கூட
அதற்கு பல்வேறு சான்றுகள் அவர்களிடத்தில் எடுத்து வைத்தும் கூட அவர்கள் ஏற்கவில்லை, ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் சத்தியம். இருந்தாலும் கூட அவர்கள் இப்படி கேள்விகள் தொடுப்பதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் செய்கிற அதே மீலாது மௌலிதினுடைய அந்த விஷயத்தை தான் அவர்களும் செய்கிறார்கள், எதிர்கொண்டோம் என்கிற பெயரில் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் இருக்கும் வரைக்கும் பெருமானாரை ஆதரிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களை எதிர்ப்பவர்களும் கூட அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்பை தான் வல்லோன் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். இது இறைவனுடைய ஒரு திருவிளையாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் என்பது தனிப்பெரும் சிறப்புகள். அவர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியல் என்றால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் அல்ல, உண்மையிலேயே அரசியல் என்பது புனிதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த புனிதம் எல்லாம் நீங்கிவிட்டது. பெருமானாருடைய அரசியல், அரசாட்சி என்பது ஒரு தனி சிறப்பு. இன்னும் சொல்வதானால் அவர்கள் பிறந்ததும் நம் கண்களை விட்டு மறைந்ததும் கூட பல்வேறு சிறப்புகளுக்குரியதாகத்தான் அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகில் எந்த மனிதரும் அவர்களுக்கு ஈடிணையாக ஆக முடியாது என்பதற்காக பல்வேறு சான்றுகளை வல்லோன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உருவில் தோன்றியவர்கள். இன்றைக்கெல்லாம் முஹம்மது நபி ஒரு மனிதர் தானே, அல்லாஹு அக்பர், மஆதல்லாஹ் மஆதல்லாஹ் சாதாரண ஒரு வார்த்தையை போன்று பயன்படுத்துகிறார்கள். முஹம்மது நபியும் ஒரு மனிதர் தான். என்ன, அவங்க இறை தூதர், நமக்கு வழிநடத்தி காட்டுவதற்காக வந்தார்கள், வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சாதாரண வார்த்தைகளை சொல்லி மக்களுடைய மனதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது உண்டான அந்த முஹப்பத்தின் உயர்வையும் குறைக்க வேண்டும் என்கிற நோக்கில் பெருமானார் நம்மை போன்ற மனிதர் தான், மஆதல்லாஹ் மஆதல்லாஹ் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை போன்ற மனிதர் தான் என்கிற ஒரு விஷம கருத்தை பரப்பினார்கள், பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகில் எந்த மனிதருக்கும் வழங்கப்படாத உடல் வலிமையை, ஆற்றலை வல்லோன் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எளிமையானவர் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் வலிமையானவர் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்றை நான் சொல்வேன். மக்காவிற்கு சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும், ஹஜ் உம்ரா செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ஜபல் நூர் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் ஹிரா குகை அப்படிங்கிறது இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே அந்த ஹிரா குகையில் தங்கிதான் அவர்கள் தவம் இருந்தார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்பு பதிவு செய்கிறது. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால், அது பசி எடுத்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சுய தேவையாக இருந்தாலும் சரி, மலை உச்சியில் இருந்து கீழே வருவாங்களாம், வந்துட்டு மறுபடியும் மீண்டும் அவங்க போயிருவாங்களாம். இது ஒரு சாதாரண ஒரு வரலாற்று குறிப்பை போன்று தெரியலாம். ரசூலுல்லாஹ் என்ன ஒரு மலைக்குன்றில போனாங்க, குகையில தங்கினாங்க, பசிக்கும் போது கீழே வந்தாங்க, சாப்பிட்டாங்க, மேல போனாங்க, அவ்வளவுதான். ஆய்வு செய்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. கதீஜா அம்மா மேல போகல, கதீஜா அம்மா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க வருவாங்க. ஆனால் வரலாற்று குறிப்பு எதை பதிவு செய்கிறது தெரியுமா? அந்த மலை உச்சியினுடைய உயரம் எவ்வளவு என்றால் 650 மீட்டர். 650 மீட்டர், கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். நேரா நடந்துடலாம். ஆனா மலை உச்சியில் அந்த காலத்துல படிக்கட்டு கிடையாது. இன்றைக்கு 20 போன்ற வசதிகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. கரடுமுரடான பாதைகள், அவர்கள் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயம். 650 மீட்டர். இந்த மீட்டர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைக்கு ஏற்ப செல்வார்கள். அவர்களுடைய தேவை என்றால் அவர்கள் கீழேயும் வருவார்கள். இது போன்ற ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, 1959 ஆண்டு ஹஜ்ரத் மாலிக் பத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருன்னா சூடான் நாட்டினுடைய மார்க்க அறிஞர் மாமேதை. இவங்க சொல்றாங்க, அவங்களுடைய 27 வயசுல ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பதிந்த அந்த பூமியில், அந்த பகுதியில் நானும் சென்று வர வேண்டும் என்கிற ஆசையில் நான் ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் நான் வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நான் வந்து பயணம் மேற்கொண்டேன். அந்த சமயத்துல அந்த ஜபலுன் நூர் அப்படிங்கிற அந்த மலைக்கு போய் ஹிரா குகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். வயசு நல்லா கவனிக்கணும். அவங்க சொல்ற வார்த்தை, என் வயசு 27 தான் ஆகுது. அதுலயும் சொல்றாங்க, நான் ரொம்ப உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, அதே போல விளையாட்டுல எனக்கு ரொம்ப ஆர்வம். அது அப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமான ஒரு வீரனை போன்றுதான் நான் இருந்தேன் 27 வயசுல.
நான் மேல போகலாம் அப்படின்னு போனேன். மேலே ஏறுறதுக்கு முன்னாடி மலை உச்சிக்கு செல்வதற்கு முன்னால் அந்த காலத்திலேயும் கூட இந்த மலை உச்சி நடக்கக்கூடிய இடத்தில் பல விரிவுகள் செய்யப்பட்டிருந்தது, படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் காலத்துல அப்படி இல்ல, இவங்க காலத்துல அதெல்லாம் செய்யப்பட்டுருச்சு. 1959 செய்யப்பட்டுருச்சு. நான் அப்படி இருந்தும் கூட மேல போலாங்கிறக்குள்ள கிட்டத்தட்ட பல தடவைக்கு மேல நான் உட்கார்ந்து இருப்பேன். மேல என்னால ஏற முடியல. பல தடவைக்கு மேல நான் உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உடல் உபாதை எதுவும் எனக்கு ஏற்படல. மூச்சு பயங்கரமா வாங்குது, களைப்பு ஏற்படுது. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமை எந்த அளவிற்கு இருந்திருந்தால் தினமும் மேலே செல்வார்கள். அந்த நாளிலே தனக்கு பசியெடுக்கும் என்றால் கீழேயும் வருவார்கள், இரவு நேரத்தில் வருவார்கள், மீண்டும் செல்வார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே செல்ல வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் சென்று விடுவார்கள், எப்பொழுதெல்லாம் கீழே இறங்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இறங்கி விடுவார்கள். சற்றும் கலைக்காமல் மீண்டும் அவர்கள் மேலே ஏறுவார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அன்றைக்கு தான் உணர்ந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதரில் புனிதர் என்பதை விட எந்த மனிதரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமைக்கு நிகராக முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஹஜ்ரத் சூடான் நாட்டினுடைய அறிஞர் சொல்கிறார் என்றால், மாலிக் அல் பத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமை என்பது எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படவில்லை. எந்த அளவிற்கு என்றால் வஹீயெல்லாம் இன்னைக்கு நம்ம ஈஸியா குர்ஆன் ஓதிடுறோம். எவ்வளவு ஈஸியா ஓதிடுறோம். தொழுகையில கடைசிக்கு அல்ஹம்து சூரா எல்லாருக்கும் தெரியும், குல் ஹுவல்லாஹு சூரா எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு எளிதாக நாம் ஓதி விடுகிறோம். ஆனால் அந்த வஹீயை வாங்குகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த வேதனை என்ன தெரியுமா? குர்ஆனில் கூட அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தைகள், ரொம்ப கனமான வார்த்தைகள். ஸகீல் அப்படின்னா வெயிட் உள்ளது, யாருனாலும் தூக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரால் தூக்க முடியாத ஒரு வெயிட்டுக்கு தான் ஸகீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான கனமான வார்த்தைகளை உங்களுக்கு இந்த வேதமாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்று இறைவனை பேசுகிறார். அதனை விவரிக்கிற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நம்மள ஈஸியா குர்ஆன் ஓதிடுறோம், ஈஸியா குர்ஆனுடைய விஷயங்களை வைத்து விவாதங்கள் செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் அந்த வேதனை அனுபவித்து கடினமான வார்த்தைகளை நமக்கு இலகுவாக கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் வஹீயை ஏற்றதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரில் புனிதர் என்பதை விட அவர்கள் எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத உடல் வலிமை, ஆற்றல், சக்தி, திராணி பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, வலக்கத் ரஅய்துஹு யன்சிலு அலைஹில் வஹீ ஃபில் யௌமி ஷதீதி பர்தி. ஆயிஷா அம்மா பதிவு செய்கிற வார்த்தையை கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா காலங்களிலும் வஹீ கொடுக்கப்பட்டது. கோடை காலம், மழை காலம், குளிர்காலம். அரபு பிரதேசங்களில் எல்லாம் குளிர் வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். கடுமையான குளிர்காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆயிஷா அம்மா பக்கத்தில் இருந்திருக்கிறான். அந்த சமயத்துல சொல்றாங்க, ஃபயஸ்ஸிமு அன்ஹு, அவங்களுக்கு அந்த வஹீ இறங்குகிற பொழுது வ இன்ன ஜபீனஹு லயதஃபஸது அரகா, இறங்கி வஹீயை இறக்கிவிட்டு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதற்கு பிறகு பெருமானாருடைய முகத்தை பார்ப்பேன். அவருடைய முகங்களில் இருக்கக்கூடிய அந்த நெற்றியில் வியர்வை துளிகள் முத்துக்களை போன்று இருக்கும். குளிர்காலத்தில் யாருக்கு வியர்வை வரும்? குளிர்காலத்தில் யாருக்கு வியர்வை வரும்? பெருமானாருக்கு வஹீ வருவதற்கு முன்பு வரைக்கும் சாதாரண நிலையில் இருப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹீ இறங்குகிற பொழுது அவர்களுடைய உடலெல்லாம் வியர்வையால் குளித்துவிடும் என்று ஆயிஷா அம்மா சொல்றாங்கன்னா, அந்த அளவிற்கு கடுமையான ஒரு தாக்கத்தை அந்த வஹீ ஏற்படுத்தியது. இது ஆயிஷா அம்மா சொன்னது. இதை விட ஒரு தகவல் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யார் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹீ எழுதுறதுக்குன்னு நம்பிக்கைக்குரிய சஹாபாக்கள், எல்லோரும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான். எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்களில் சில நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். வஹீ வந்துச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவங்க அதை அப்படியே பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எழுத்து வடிவில். அப்படி மிகச்சிறந்த ஒரு சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வாலிப வயதில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த வஹீ எழுதுகிறார்கள். திடகாத்திரமான சஹாபி.
சொல்றாங்க, குன்து அக்துபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை எழுதக்கூடிய எழுத்தாளராக நான் இருந்தேன். அந்த சமயத்தில் எல்லோரும் போருக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் பார்வை இல்லாத சஹாபி. அப்ப அந்த சஹாபி மட்டும் போருக்கு போகல. ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லாஹி லவ் அஸ்ததீஉல் ஜிஹாத் லஜாஹத்து. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு முடியல, கண்ணு தெரியாது. ஒருவேளை எனக்கு கண் தெரிந்திருந்தால், நான் சக்தி பெற்றவனாக இருந்தால் நானும் உங்களோடு போரில் கலந்திருப்பேன் என்கிற அவர்களுடைய அந்த கவலை வெளிப்படுத்துகிறார்கள் உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா. இந்த சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறாங்க. பெருமானாருடைய அந்த கால் பகுதி தொட நம்ம நெருக்கி இருந்தோம் அப்படின்னா தொட பக்கத்துல படும் இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹோட ஒட்டி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கிடைச்சது. இவங்க சொன்ன உடனே ஒரு வஹி வருது. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினின் கைரி உலில் லரர். அமர்ந்திருப்பவர்களும் அதே சமயத்தில் போருக்கு சென்றவர்கள் முஃமின்களில் சமமாக ஆக முடியாது. யார் போருக்கு போகலையோ அவங்களும் போருக்கு போனவங்களும் சமமாக மாட்டாங்க. இருந்தாலும் யாருக்கு தங்கடம் இருக்கிறதோ, செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதோ அவர்களை தவிர என்று அதற்கு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆறுதலான ஒரு ஆயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அந்த சமயத்தில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹி இறக்குகிற பொழுது வஃகிதஹு அலா ஃபஹ்லி, அவர்களுடைய தொடை என்னுடைய தொடையின் மீது இருந்தது. ஒட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நெருக்கி இருந்தாங்க. என்னோட தொடையும் அவங்க தொடையும் ரொம்ப ஒட்டி இருந்துச்சு. அந்த சமயத்துல ஃபஸகுலத் அலைய, எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு, ரொம்ப வெயிட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு என் தொடையில் கனமான பொருளை வைத்ததை போன்று நான் உணர்ந்தேன். எதுவுமே இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல படுத்தும் இருக்கல, தலை அவங்க மடியில இல்ல, ஆனா தொடை ஒட்டி இருக்குது. சொல்றாங்க, அவங்களுடைய தொடை என் தொடையில ஒட்டி இருந்தது. ஆயத்திறங்குகிற பொழுது ஃபஸகுலத் அலைய, எனக்கு கனமாக நான் உணர்ந்தேன். ஹத்தா, எந்த அளவிற்கு என்றால் ஹிஃப்து அன் தரவ ஃபஹ்ரி, என்னுடைய தொடை எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு வசனம், ஒரு ஆயத் இறங்குகிற பொழுது தொடை ஒட்டி இருந்த ஒரு சஹாபிக்கு வஹியை எழுதக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு வசனம் தான் இறங்கியது பெருமானார் மீது. பெருமானாருக்கு ஏற்பட்ட அந்த வேதனை எனக்கு தாக்கம் ஏற்பட்டது. எந்த அளவிற்கென்றால் பெருமானாருடைய அந்த தொடையினுடைய கனம் என்னுடைய தொடையின் எலும்புகளை எல்லாம் உடைத்து விடுமோ, அதனால் நொறுங்கி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அந்த அளவிற்கு பெருமானார் மீது வஹி இறங்கியது, அதனுடைய வலிமை கனமானதாக இருந்தது என்று ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் முழுவதையும் எப்படி ஏற்றிருப்பார்கள்? அப்படி என்றால் சாமானிய மனிதர் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் விளங்குவதை போன்று சாமானிய மனிதர் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல. அசாதாரணமான சக்திகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கும் கொடுக்கப்படாத வலிமையும் ஆற்றலும் திறமையும் சக்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒன்றே போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற மனிதர்களை போன்று அல்ல, மனித உருவில் வந்த புனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, இதே வஹி இறங்குவதனுடைய தகவலை பற்றி ஆயிஷா அம்மா வேறொரு விஷயத்தை சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கிற பொழுதும் வஹி இறங்குமா, எந்த நேரத்தில் வஹி வரும்னு தெரியாது. பயணத்தில் இருக்கின்ற பொழுதும் பெருமானாருக்கு வஹி இறக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடையின் மீது பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் இதா உன்ஸில அலைஹில் வஹி வஹுவ அலா ராஹிலதிஹி, பெருமானார் கால்நடையின் மீது பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது வஹி இறக்கப்பட்டால் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, வலஅத் ராஹிலதுஹு உதுகஹா, அவர்கள் பயணம் செய்கிற அந்த கால்நடை தன்னுடைய கழுத்தை கீழே தொங்க போட்டு தரையோடு தரையாக சேர்ந்துவிடும். ஹத்தா யஜிஃப அன்ஹா மா தஹ்தஹா, அவர் அந்த கால்நடையினுடைய வாய்ப்பகுதி முழுவதும் காய்ந்து விடும், வறண்டு போய்விடும். அந்த அளவிற்கு
அதனுடைய தாக்கம் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அதனை ஏற்றிருப்பார்கள், அதனை பொறுத்திருப்பார்கள், அதனை ஏற்றுக்கொள்கிற சக்தி வல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். வேறொரு ஹதீஸில் இப்படியும் வரும், அவர்களுக்கு கால்நடையில் இறக்குகிற பொழுது பரக்கத் பிஹி, அந்த கால்நடை அதனுடைய முன்னங்கால்களை அப்படியே மடித்து கீழே அமர்ந்து விடுவாம். ஃபலம் தஸ்ததி அன் தகூம் ஹத்தா யுஸர்ர அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி முடியும் வரைக்கும் அந்த கால்நடையால் எழுந்திருக்க முடியாது, அந்த அளவிற்கு கனமாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வலிமை எந்த நபருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஒரு சான்றும் கூட சராசரி மனிதர் அல்ல, சன்மார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய வீரர் நமக்கெல்லாம் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டவர்கள் பெருமானாரால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பாக புகழப்பட்டவர்கள் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஷைத்தான் கூட அவங்களை பார்த்து பயந்து போவான். அந்த அளவுக்கு இவர்களுடைய வீரமும் ஆற்றலும் வலிமையும் இருந்தது. இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தகவல் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். குர்ஆனினுடைய வசனம் அவருடைய சகோதரி ஓதுவதை கேட்கிறார்கள். மனம் மாறுகிறது. இருந்தாலும் உருவிய வாளோடு பெருமானாரை பார்க்க செல்கிறார்கள். இது சஹாபாக்களுக்கும் பெருமானாருக்கும் தெரிகிறது. ஒரு சஹாபியினுடைய வீட்டில் தஞ்சமடைகிறார்கள். அத்தனை சஹாபாக்கும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற உமர் இங்கே வருகிறார். எத்தனை தலை கீழே உருளும் என்று தெரியவில்லை. நேரா வர்றாங்க, கதவை தட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நடுங்குறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் உமர் வந்துட்டாரு, இப்ப நம்ம என்ன பண்றது? எல்லாம் மாட்டிக்கிட்டமே, கொலை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு, அவர்களுடைய உயிர் போகும் என்று பயம் அல்ல, பெருமானாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. எல்லா சஹாபாக்கள் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீரத்திற்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுடைய சிங்கம். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஃபஅதன் லஹு, உள்ள விடுங்க பார்க்கலாம் அவர் என்னெல்லாம் பண்ணிடுறாரு. ஒரு வீர வார்த்தை சொல்கிறார்கள். ஃபஅதன் லஹு, உள்ள விடுங்க, அனுமதி கொடுங்க, அவர் உள்ள வரட்டும். ஃபஇன் கான யுரீது கைரா பதல்நாஹு லஹு, அவர் நல்லதை நாடி இங்கே வந்திருந்தால் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். நல்ல நோக்கத்தோடு வந்திருந்தாரு அப்படின்னா அவர் என்ன தேவை நாடி வந்திருக்கிறாரோ, நோக்கத்தோடு வந்திருக்கிறாரோ அதனை நாம் நிறைவேற்றி கொடுக்கலாம். வஇன் கான ஜா யுரீது ஷர்ரா, அவர் ஏதேனும் தீய நோக்கத்தோடு இங்கு வந்திருந்தால் கத்தல்நாஹு பிஸைஃபிஹி, அவருடைய வாளை பிடுங்கி அவரை நாம் கொன்று விடலாம் என்கிற ஒரு ஆலோசனையை ஆறுதலாக வீரமாக சொல்கிறார்கள் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே வருகிறார்கள். வந்தவுடன் எல்லோரும் சற்று நடுங்கி பெருமானாரை சூழ்ந்து கொள்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் சென்று அவர்களுடைய மேலாடை என்றும் சொல்லப்படுகிறது, அல்லது அவருடைய இடுப்புக்கு அருகில் உள்ள துணி என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம பேண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, வேட்டி கட்டி இருக்கும் இல்லையா, இந்த இடத்தை ரசூலுல்லாஹ் புடிச்சு ஒரு உலுக்கிட்டு சொன்னாங்க, மாஜா அபிக இப்னுல் கத்தாப், உமரே கத்தாபினுடைய மகனே, எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? என்ன காரணம்? நீ வந்ததனுடைய நோக்கம் என்ன? இறைவன் அல்லாஹ் உனக்கு ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை போட்டிருந்தால் மட்டும்தான் நீ இங்கே வர முடியும், இல்லை என்றால் உன்னால் இங்கே வர முடியாது. நீ ஏதோ ஒரு சிந்தனையோடு இங்கே வந்திருக்கிறாய், எதற்காக வந்தா என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் நபியாக ஏற்று இஸ்லாத்தை தழுவ வந்திருக்கிறேன் என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாறு. ஆனால் அந்த வரலாற்று குறிப்பில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பின்னால் ஒரு காலத்தில் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் முஸ்லிமாக ஆன பொழுது என்னுடைய வயது 33 அல்லது 34 தான் இருக்கும். சரியான ஒரு இளமை வயது, வாலிப வயது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அது வேற அப்ப இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் 25 வயசுலயே உடம்பு சோர்ந்து போயிருது இல்லையா. 33 35 வயசுலாம் இஸ்லாம் சொல்லுகிற வயது 30 ஒரு 40க்குள்ள நல்ல ஒரு வாலிப வயது என்று சொல்கிறது. அதனால்தான் சொர்க்கத்திற்குரியவர்களும் கூட 30 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. 30-40 வயசுக்குள்ளதான் சொர்க்கத்தினுடைய நபர்களும் கூட வயது கொடுக்கப்பட்டிருக்கும் என்று ஹதீஸ் சொல்கிறது. அப்ப 33-35 வயசு நல்ல ஒரு வாலிப வயசு. இன்னும் சொல்றதா இருந்த ஒரே நேரத்துல 10 பேர் அடிச்சு திம்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்ற பொழுது எனக்கு 33 அல்லது 34 வயசுதான் இருக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடித்து ஒரு குலுக்கி ஒரு உலுக்கி மாஜா அபிக இப்னுல் கத்தாப் என்ற வார்த்தையை கேட்ட அந்த தாக்கம், பெருமானார் உலுக்கியது பல நாட்கள் வரைக்கும் பல காலங்கள் எனக்கு அதனுடைய வழி இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நம்ம ஒரு வாதம் தட்டுவும் இல்லையா, எதுக்கு இப்ப வந்திருக்க அப்படி கேட்போம் இல்லையா, அப்படிதான் கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ். கோபமாகவோ அல்லது அடிக்க வேண்டும் என்றோ தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்றோ பெருமானார் அந்த இடத்தில் நாடவும் இல்லை, செய்யவும் இல்லை. சொல்கிறார்கள், பெருமானார் என்னை பிடித்து அந்த உலுக்கிய அந்த உழுப்பு பல காலங்கள் வரைக்கும் எனக்கு அதனுடைய வலிவேதனை இருந்து கொண்டே இருந்தது. அன்றுதான் நான் விளங்கினேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மனிதர்களை போன்று அல்ல, பிற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை போன்று அல்ல, எந்த மனிதருக்கும் வழங்கப்படாத உடல் வலிமை உள்ளம் வலிமை அத்துணையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வலிமைக்கு கூட உலகில் எந்த நபரும் இல்லை, இனி இருக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எத்தனை கிலோ வெயிட் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எவ்வளவு பேர் ரெஸ்லரா இருக்கட்டும், மல்யுத்த வீரர்களாக இருக்கட்டும், யாரும் பெருமானார் நெருங்கவே முடியாது. மல்யுத்த வீரர் என்று சொல்லுகிற பொழுதுதான் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மல்யுத்தம் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மல்யுத்தம் செய்திருக்கிறார்கள். ருக்கானா பின் அப்து யஸீத் அப்படிங்கிற ஒரு நபர், குறைஷி கோத்திரத்தார்கள் அத்தனை நபரும் அவரை குத்தகைக்கு எடுத்து வைத்திருந்தார்கள். யாரும் இவங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது, எங்க சார்பாக நீங்க சண்டை போடணும் அப்படிங்கிற அளவுக்கு யாருமே அவங்களை தோக்கடிச்சதில்லை. அவன் என்ன பண்ற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவங்க பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மல்யுத்தத்திற்கு வாருங்கள் என்று கேலியாக கிண்டலாக அழைக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவிர்த்து செல்கிறார்கள், தவிர்த்து விடுகிறார்கள். இருந்தாலும் சற்று அழுத்தமாக அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள். ருக்கானாவை மல்யுத்தம் செய்து அவர்களுடைய அந்த முதுகை நிலத்திலே பட வைத்து விடுகிறார். ரெஸ்லிங்குடைய விஷயமே என்ன அப்படின்னா, முதுகு கீழே படணும், அப்ப பாயிண்ட்ஸ் கிடைக்கும், தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப மல்யுத்தம் அப்படின்றாலே அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய முதுகை கீழே படுக்க வச்சிடறாங்க, படுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு ஒரு யோசனை, முஹம்மது சாதாரண ஒரு உடல் தோற்றத்தில் தான் இருக்கிறார், இதுவரைக்கும் மல்யுத்தம் செய்ததாக நான் பார்த்ததில்லை, இவங்க எப்படி ஜெயிச்சாங்க, ஒருவேளை ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டாம் முறையும் கூப்பிடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் முறையும் அதே போன்று அவர்களை வீழ்த்துகிறார்கள். மூன்றாம் முறை அழைக்கிறார்கள், அதே போன்று மூன்றாம் முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய முதுகு கீழே படும் வரைக்கும் படுக்க வைத்து விடுகிறார்கள். ஏறி உட்கார்றாங்க, உட்கார்ந்தா கொஞ்சம் கூட அவர்னால அசையவே முடியல, இப்படி கட்டி போட்ட மாதிரி ஆயிருச்சு. இதை பார்த்த உடனே ருக்கானா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மூன்றாம் முறைக்கு மேலாக, யா முஹம்மத், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, யா முஹம்மத், முஹம்மதே, வல்லாஹி இன்ன ஹாஸா லல் அஜப், அல்லாஹ்வின் சத்தியமாக இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை யாரும் தோற்கடித்தது கிடையாது, யாரும் என்னை கீழே தள்ளிவிட்டது கிடையாது. நீங்கள் செய்தது எனக்கு ஆச்சரியம். அத்தஸ்ரானி மா வலா அலஹ்ரி இலல் அர்தி அஹதுன் கப்லக், உங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய மல்யுத்த வீரராக இருந்தாலும் கூட என்னுடைய முதுகை இந்த பூமியில் பட வைத்ததே கிடையாது, உங்களை தவிர நீங்கள் மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள் என்று ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுதும் கூட ஒரு யோசனை என்னவென்றால், இது முஹம்மது நபியினுடைய ஒரு சூனியமாக இருக்கும், ஒரு மேஜிக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 3 முறை இதே போன்று நடந்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர், அல்லாஹ்வினுடைய நபி, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் வேறு எவருக்கும் எதிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்ததற்கு பிறகு ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, உடல் வலிமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத அளவிற்கு இருந்தது.
அதே போன்று தன் உள்ளம் சார்ந்த வலிமையும். ஆனால் இன்றைக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சராசரி மனிதர், சாமானிய மனிதர் என்று வாய் கூசாமல் கூசாமல் சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே விஷம கருத்தை பரப்பி இருக்கிறார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானாருடைய உடல் ஆற்றலுக்கு கூட உலகில் எவரும் நிகராக முடியாது என்பதுதான் இன்றைய ஜுமாவினுடைய பல கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள். அவர்கள் மனிதராக நம்முடைய உம்மத்திற்கு வந்த புனிதர். அவர்களுக்கு நிகராக, ஏன் இன்னும் சொல்வதானால் பெருமிதத்தோடு நாம் சொல்லலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் பட்ட துளி செருப்பு முதற்கொண்டு அதற்கும் கூட நாம் ஈடாக முடியாது என்பதுதான் சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது. அதே கொள்கையோடு, அதே முஹப்பத்தோடு, அதே ஈமானோடு நாம் வாழ வேண்டும். அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனியில் பட்ட ஆடை தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பல சஹாபாக்கள் போராடினார்கள். சில சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆடையை தன்னுடைய கஃபனாக அணிவித்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதன் மூலம் இறைவன் என்னை மன்னிக்கலாம், பெருமானாரின் உடலில் பட்ட அந்த புனித ஆடையின் மூலம் எனக்கு கேள்வி கணக்கள் இல்லாமல் பெருமானாரோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்கிற ஈமான் பல சஹாபாக்களுக்கும் இருந்தது என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புரிந்தார்கள், உணர்ந்தார்கள், விளங்கினார்கள், உயிருக்கும் மேலாக நேசித்தார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் என்கிற சிறப்பை அவர்கள் பெற்றார்கள். காலம் முழுவதும் ரலியல்லாஹு அன்ஹும் என்கிற அந்த துஆவை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். வல்லோன் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உயிருக்கும் மேலாக நேசித்து, நம்முடைய உடைமைகளுக்கும் மேலாக நேசித்து, நம்முடைய உறவுகளுக்கும் மேலாக நேசித்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி என்கிற உண்மையான ஈமானோடு முஹப்பத்தோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பெற்றவர்களாக, அவர் முஹப்பத்திற்கு உரித்தானவர்களாக வல்லோன் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் கியாமத் வரைக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.